ஒவ்வொரு தடவையும் இவங்க இப்படி பண்ணாங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். இவங்க இதை தொடர்ந்து பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் மாணவர்கள் சார்பா. போன வருஷமா இது மாதிரி தான் நிறைய பண்ணிருந்தாங்க. சார் வேண்டியதான் நிறைய கொடுத்துருக்காரு. இந்த வாட்டி அது நிறைய கண்டிப்பா அவங்களால வின் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். என் பேர் தங்கமாரி, விருதுநகர் மாவட்டம் அம்சாபுரத்துல இருந்து வரேன். சிவந்திப்படி நாடார் கேர்ள்ஸ் ஹைஸ்கூல்ல படிச்சேன் நான். தளபதி அரசியல் முதல்ல செய்யக்கூடிய வேலை என்னவா இருக்கு, என்ன செஞ்சா நல்லா இருக்கும்? எது வேணா சொல்லுங்க. எல்லாருக்குமே உதவி செய்யணும். விஜய் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சி. பொண்ணு மார்க் எடுத்தது ரொம்ப சந்தோஷம். சந்தோஷமா இருக்கு சார், மகிழ்ச்சியா இருக்கு. என் பொண்ணுனால மார்க் எடுத்து இவங்க இந்த இது பண்ண போய் நம்ம சாரை பார்க்க முடியுது அப்படிங்கிற சந்தோஷமா இருக்கு. இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். இது தளபதி சார் வந்து கண்டினியூ பண்ணணும்னு ஆசைப்படுறோம். எதிர்பார்ப்போம். இதே மாதிரி பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் மோட்டிவேஷனலாக இருக்கும், படிக்கிறதுக்கு இன்னும் நல்லா ஊக்கமாக இருக்கும். ஆமாம், மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு, அது எப்பவுமே பாராட்டக்கூடிய விஷயம். கரண் சபரீஷ், கரூர் மாவட்டம், +2 கம்ப்ளீட். ஆமாம், போட்டுருங்க. அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் முதல்ல செய்யக்கூடிய விஷயம் என்ன? கவர்மெண்ட் ஸ்கூலோட தரத்தெல்லாம் கொஞ்சம் உயர்த்தி ப்ரைவேட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஈக்குவலாக பண்ணுற மாதிரி பார்க்கணும். என் பேர் வந்து முத்துமாரி. நான் தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர்லேருந்து வரேன். எங்கள் அப்பா வந்து வெத்தலை விவசாயம் பண்ணுறாங்க. எனக்கு வந்து 2 அக்கா இருக்காங்க. இப்போ நான் 10th வந்து 495 மார்க் எடுத்திருக்கேன். இது வந்து அரசு உதவிபெறும் பள்ளியில் படித்தேன். அடுத்து வந்து 11th வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து விஜய் சாரை பார்க்கணுன்னே இப்படி பார்க்க கூப்பிடுவாங்க. நான் எதிரே பார்க்கல. பார்க்க கூப்பிட்டது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்போ பார்ப்போன்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நான் 11th வந்து நல்ல மார்க் எடுத்து 12th நல்ல மார்க் எடுத்து ஐடி ஃபீல்டில் போய் நல்லா சம்பாதிக்கணும்னு எனக்கு ஆசை. அரசியல்லையும் வரட்டும், கொஞ்சம் அப்பப்போ படமும் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டுமே இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கணும். ஆமா, படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நிதி உதவிலாம் பண்ணா நல்லா இருக்கும். அவர் அரசியலுக்கு வந்த உடனே ஏழை மாணவர்கள் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து தமிழ்நாட்டை ஒரு நம்பர் 1, ஏற்கனவே இப்போதே நம்பர் 1ல தான் இருக்கும். இன்னும் தொடர்ந்து நம்ம முன்னேறணும். ஆமா, கண்டிப்பாக அது ஒரு போன வருஷத்துலேருந்து அவங்க செய்யறதுனால ஒரு ஊக்கமாக இருக்கு. இன்னைக்கு இவ்வளவு தூரம் தமிழ்நாடு முழுக்க இருந்து தேர்ந்தெடுத்து அந்த விஜய் ரசிகர் மன்ற சார்பாக அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஒவ்வொரு தொகுதியாக அவங்க அலைஞ்சி அந்த ஸ்கூல்ல மார்க் வாங்கி தான் இவ்வளவு இதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எங்களை அங்கே இருந்து அரேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதனால எங்கள் தூத்துக்குடி மாவட்டம் ஒன்றிய இதில் இருந்து உள்ளவங்க, விஜய் ரசிகர் மன்றத்தை சார்ந்தவங்க, அவங்க அனைவருக்கும் எங்களுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறோம். என் பேர் தன்சிலா. நான் தூத்துக்குடி மாவட்டம் பேட்மா நகரத்துலேருந்து வரேன். நான் வந்து 581 12th. நல்லா இருக்குது, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. விஜய் சாரை மீட் பண்ணுறது, ஃபேமிலியோடு வந்திருக்கோம், ரொம்ப ஹாப்பி. எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி தந்தாங்க, வர வழியில் எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஆமாம், ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். நிறைய பேர் விஜய் சாரை பார்க்கணுன்றதுக்காக வேண்டியே படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே அதுக்காக வேண்டியே படிப்பாங்கன்னு நம்புகிறேன். படத்தை விட்டுட்டு வர்றது கொஞ்சம் சேடான நியூஸ் தான். பட் அவங்க வர்றதை நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். எனக்கு பாலிடிக்ஸ் பற்றி நிறைய தெரியாது. ஆனால் எங்கள் அப்பாட்ட கேட்டப்ப நம்ம பொலிட்டீஷியன்ஸாக இருந்தால் நிறைய பொய் சொல்லணும்னு சொன்னாங்க.
விஜய் சார் அப்படிலாம் பண்ணாமல் நேர்மையாக எப்போவுமே உண்மையாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். என் பேர் சுஜிமாலா. ரொம்ப எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கும்போது இவங்க இப்படி ஒரு 5000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்குறது எல்லாருக்கும் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இவங்க வந்து கொடுக்குறது எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். என்னோட ட்ரீம் வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட் ஆகணுங்கிறது தான். அதுவும் எய்ம்ஸ் இன்ஸ்டியூட்டில் படிக்கணுங்கிறது என்னோட எய்ம். அதுக்காக எப்பவுமே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எய்ம்ஸ்க்கு போவேன்னு நம்புகிறேன். அவங்க வந்து கொஞ்சம் படமும் பண்ணிக்கலாம், அரசியல் வர்றதும் ஓகே தான். ஆனால் வந்து படத்தையும் கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுது. ஏன்னா வந்து நிறைய இடத்துல படிக்க வைக்க முடியாமல் இருக்கும்போது உங்கள் எஜுகேஷனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக ஏதாவது பண்ணலாம். My name is Durai. மகா பேர் சுஜிமாலா. வீட்டம்மா பேர் சஞ்சய் காந்தி. தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் ஓட்டப்படாததில் 3ஆம் மார்க் எடுத்திருக்கேன் ஸ்கூலில். ஸ்கூல் ஃபஸ்ட்டு. விஜய் சாரை பார்க்க ரொம்ப சந்தோஷம். நான் 5000 நிவாரணத்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, ரொம்ப தேங்க்ஸ் அவரை பார்க்குறதுக்கு. அவங்க ஹெல்ப்லாம் சப்போர்ட் பண்ண ரொம்ப தேங்க்ஸ். தளபதி விஜய் அண்ணாவை பார்க்க வந்திருக்கோம். ஃபேமிலியாக வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணா ப்ரைஸ் கொடுக்கறத நாங்கள் வாங்க வந்திருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். அவன் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணால் நாங்களும் சப்போர்ட் பண்ணோம். போன வருஷமே அண்ணா விஜய் அண்ணா வந்து பரிசு கொடுத்தாங்க. எப்படியாச்சும் நம்ம அதிக மார்க் எடுத்தால் விஜய் அண்ணாவை பார்க்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ண அவங்க பலனா நாங்கள் விஜய் அண்ணாவை பார்க்க வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். மக்களுக்கு சேவை செய்ய வந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தளபதி விஜய் அண்ணா வந்தால் எங்களுக்கு மக்களுக்கு தேவையானதெல்லாம் தளபதி விஜய் அண்ணா பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால அவங்க அரசியல் வர்றதை நாங்கள் வந்து வரவேற்கிறோம். ஊக்கமாக செஞ்சுட்டு வராங்கன்னா அடுத்து வர ஸ்டூடெண்ட்டும் இதே மாதிரி நாங்களும் தளபதி விஜய் அண்ணா கையினால பரிசு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு நல்லா படிப்பாங்க. அதனால ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இது ஒரு உற்சாகமாக தான் இருக்கிறது. அதனால நாங்கள் பொதுமக்கள் சார்பாக எல்லாருமே இதை வரவேற்கிறோம். தொகுதியில ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கேன். விஜய் அண்ணன் இப்படி கூட்டு கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ரொம்ப பெரிய விஷயம். இப்படி தளபதி கூப்பிட்டு கொடுக்கறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட ட்ரீமா நான் இன்ஜினியர் ஆகணும், ஐடி ஃபீல்டில் போகணும். அவ்வளோ. தளபதி அடுத்த வாட்டி வரும்போது சிஎம்மாக தான் பார்க்கணும். என்னோட பேர் ராஜஸ்ரீ. நான் வந்து 10th முடிச்சிருக்கேன். 493 வந்து என்னோட மார்க்கு. எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இப்படி சார் வந்து கொடுக்கறது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் இப்போ நான் 10th முடிச்சிருக்கேன்னா 11th 12th வந்து இன்னும் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுன்றது வந்து என்னோட மனசில் தோணுது. என் பேர் சுபலக்ஷ்மி. நான் திருச்செந்தூர்லேருந்து வரேன். நான் 12th 594 எடுத்திருக்கேன். எல்லாருக்குமே என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் இப்படி கொடுக்கும்போது. என் பேர் சத்யன். நான் 10th 494 மார்க் எடுத்திருக்கேன். விஜய் சார் என்னை கூப்பிட்ருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. அடுத்த 11th 12th படிக்க இது ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் நல்லா படிப்பேன். இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்து படிக்கணும். அடுத்து 9th படிக்கிறவங்களும் 10th நல்ல மார்க் எடுக்கணும்னு அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அது அரசியல்வாதியாக ஃபுல்லாக வரவேன்னா வருஷத்துக்கு ஒரு படமாவது நடித்தா நல்லாயிருக்கும். அவங்க படம் நல்லா இருக்கும். நான் அவங்க ரிலீஸ் ஆனவொடனே பார்ப்பேன். அது மாதிரி வருஷத்துக்கு ஒரு படம் நடித்தா நல்லாயிருக்கும்.
தளபதியாக வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு செஞ்சால் நல்லா இருக்கும். அவங்க அவங்க எது செஞ்சாலும் நல்லது தான் செய்வாங்க. நம்ம தளபதி ஃபஸ்ட்டு இந்த விஷயம் செஞ்சால் நல்லா இருக்கும். அப்படியே என்ன செய்யலாம்? அது ஒழிப்பு, அதான் ஒழிப்பு, என்ன சொல்லுமா? மது ஒழிப்பு கட்டு, மது ஒழிக்கலாம். மது குடிச்சு ரொம்ப இப்போ நான் கள்ளக்குறிச்சியில் வேற இறந்து போயிருக்காங்க 42 பேர். அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தினா நல்லாயிருக்கும். சந்தோஷமாக இருக்குது. அவர் வந்து இந்த மாதிரி படிக்கிற மாணவர்களுக்கு இந்த மாதிரி உதவித்தொகை கொடுக்கும்போது இன்னும் படிக்கணும்னு வந்து நிறைய பேருக்கு ஆர்வமாக இருக்கும். நான் மஹேராணி. நான் விருதுநகர் ராஜப்பள்ளியிலிருந்து வரேன். 591. தளபதி வந்து படம் முன்னாடி அரசியல்வாதியாக வரக்கூடாது. ஸோ அதை பற்றி படம் பார்க்க முடியாமல் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஸோ அது மிஸ் பண்ணுவோம். பட் அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு அதானே. நம்ம 12th முடிச்சும் சரியான அங்கீகாரம் இல்லாமல் சில பேர் வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. நல்ல மார்க் எடுக்கணும். ஸோ நம்ம தளபதி அவர்கள் இந்த மாதிரி விஷயம் செஞ்சுருக்காங்க. கண்டிப்பாக மற்ற யாரும் செய்கிறத விட வந்து தலைவர் செய்கிறத வைக்கும்போது மாணவர்களுக்கு வந்து ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும், நம்மளையும் வந்து ரெகக்னைஸ் பண்ணுறாங்கங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாருமே வரும். இது ஒரு நல்ல முன்னுதாரணம் கூட படிக்கிற பசங்களுக்கு. ஏன்னா கல்விங்கிறது அவ்வளோ முக்கியம். ஸோ அதை செய்கிறதுல சந்தோஷம். ஐபிஎஸ் ஆஃபீஸரா? நம்ம தளபதி அவர்கள் அரசியல் பண்ணதுக்கப்புறம் இந்த விஷயம் செஞ்சால் ஃபஸ்ட்டு இந்த விஷயம் செய்யணும் எந்த விஷயமா இருக்கும்? இப்போதைக்கு நான் யோசிக்கல. மது ஒழிப்பு, கல்விக்கு மது இதை ஆல்கஹால்ஸை வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கிறது. அதுக்கான ஏதாவது ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க. +2 முடிச்சிருக்காங்க. வாமா கிட்ட வாங்க. +2 முடிச்சிருக்காங்க. பொன்னக்காயல் கவர்மெண்ட் ஸ்கூலில் 600க்கு 588 மார்க்கு வாங்கியிருக்காங்க. முதல் மாணவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க சார். இன்னைக்கு விஜய் சார்கிட்ட விருது வழங்குறதுக்காக பொன்னக்காயிலிருந்து நாங்கள் சென்னைக்கு வந்துடுவோம் சார். நிறையா நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். இப்போ அவர் பணி மீண்டும் மீண்டும் சிறக்க வாழ்த்துக்கள். கொடுத்தாங்க. ஆமாம் கண்டிப்பாக சார். அவர் தொடர்ந்து எல்லாருக்கும் உதவி, எல்லா மக்களுக்கும் ஒரு ஊக்கப்படுத்தினாங்கன்னா பேரண்ட்ஸும் சந்தோஷப்படுவாங்க, குழந்தைகளும் நல்லா படிப்பாங்க சார். சார் அவங்க தொடர்ந்து பண்ணுறது தானே சார் மக்களுக்கும் நல்லது. ஒரு கல்வி அறிவு ஏற்படுத்துவாங்க. அடுத்த படத்தில் இந்த பசையும் சேர்த்து எடுங்க. விஜயண்ணா அதனால் இன்னைக்கு விருது வழங்குறதுக்காக சென்னை வந்திருக்கோம் சார். நான் கோவில்பட்டிலேருந்து வரேன். என்னோட மார்க் 496. நான் விளாத்திக்குளம் தொகுதியில் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கேன். அதுக்காக வந்திருக்கேன். ரொம்ப நல்ல விஷயம். எஜுகேஷனை அப்ரிஷியேட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். இதுக்காகவே நிறையா பேர் படிக்கணும்னு நிறைய முயற்சி எடுப்பாங்க. ஸோ நல்ல விஷயம். வெளியே காட்ட முடியாமல் வெளியே வராமல் ஸோ அவங்க புள்ளைய அடங்கள் இருக்கும். ஸோ இப்போ பல பேருக்கு வந்து காட்டுறாங்க எஜுகேஷனில் இருக்கிறவங்களுக்குலாம். ஸோ இப்போ நல்ல மார்க் எடுத்தவங்களும் இருக்காங்க. அதை பற்றி நல்ல விஷயம், அவ்வளோதான். இப்போ நம்ம தளபதி படங்கள் விட்டு முருகன் அரசியல் தளபதி படங்கள் விட்டுட்டு அரசியல்வாதி வராங்க. அரசியல்வாதியாக வந்து நல்லது பண்ணால் நல்லது தானே. தளபதி அரசியல்வாதியாக வந்ததுக்கப்புறம் முதல்ல நல்ல விஷயம் செய்யணும், எந்த விஷயம் செய்யணும்? எது வேணால் பண்ணலாம். எஜுகேஷன், ஏழைகளுக்கு நல்லது பண்ணால் யாருக்கு பண்ணால் நல்லது தானே. ரொம்ப மிக்க மகிழ்ச்சி.